குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றுதான் எங்களுடைய வாழ்வியலாகவும் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. ஆனா இன்று பாத்தீங்கன்னா குன்று இருக்கும் இடம் எல்லாம் புத்தர் சிலையை கொண்டு நிறுவுற ஒரு நிலைதான் இன்று காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் அந்த உகந்த மலை என்று சொல்ற ஆலயம். அந்த ஆலயத்துல திடீரென்று ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய மதத்தை பரப்புகிறதுக்காக எங்களுடைய இடங்களை நீங்கள் அபகரிக்கிறீர்களா, இல்லை எங்களுடைய காணிகளை அபகரிக்கிறதுக்காக இதை செய்கிறீர்களான்றதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் பாத்தீங்களாக இருந்தால் யுத்தம் நிறைவிட்ட பிறகு 5 ஆட்சியாளர்கள் மாறி போயிருந்தாலும் ஆனா அன்று இருந்து இன்று வரை ஒரு பௌத்தமயமாக்கலை தான் அவர்கள் இன்று எங்களுடைய பிரதேசங்களில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் பாத்தீங்களாக இருந்தால் கடந்த காலத்தில் பெருகல் பிரதேசத்துல கல்லடி கிராமத்துல பாரம்பரிய சைவ ஆலயம் முருகன் ஆலயத்துல ஒரு பௌத்த மதத்தை கொண்டு நிறுவுற மாதிரி புத்தர் சிலையை கொண்டு வச்சிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மூதூர் பிரதேசத்துல 64ஆம் கட்டையில மலைப்பகுதியில அதுலயும் ஒரு புத்தர் சிலையை வைத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சைவ ஆலயங்கள்ன்றது எங்கட வாழ்வியல், அது எங்களுடைய நம்பிக்கை. அதுல குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றுதான் எங்களுடைய வாழ்வியலாகவும் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. ஆனா இன்று பாத்தீங்கன்னா குன்று இருக்கும் இடம் எல்லாம் புத்தர் சிலையை கொண்டு நிறுவுற ஒரு நிலைதான் இன்று காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இப்ப இந்த கடந்த காலத்துல இந்த ஆட்சி வந்த பிறகும் அது நிப்பாட்டப்படவில்லை. ஆனால் சொல்லி இருந்தால் நான் வரும்போது இப்படியான பிரச்சனைகள் வராது என்று சொல்லி வாக்கு தந்திருந்தார். ஆனா அவர் வந்ததுக்கு பிறகும் இப்படியான பௌத்தமயமாக்கல்கள் தமிழ் பிரதேசங்கள்ல கூடுதலாக குறிவைத்துக் கொண்டு போற மாதிரி இருக்கின்றது. அடுத்த இடம் அம்பாறை மாவட்டத்துல லாகுல பிரதேசம் தெற்குல பாத்தீங்கன்னா உகந்த மலை ஆலயம். அது பாரம்பரியம், எங்களை பாரம்பரியம். எங்களுக்கு முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் அந்த உகந்த மலை என்று சொல்ற ஆலயம். அந்த ஆலயத்துல திடீரென்று ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல 125 அடியில ஒரு முருகன் ஆலயத்தை அங்க நிறுவுறதுக்கு போன போது அங்கிருந்த கடற்படையினரும் வன இலாகா அவர்களும் திணைக்களமும் அதை தடுத்திருந்தது, இது வைக்க கூடாது என்று சொல்லி. ஆனா திடீரென்று இந்த கடற்படையினர் இருக்கும் போதே சிவில் 2 பேர் இந்த புத்தர் சிலையை நிறுவிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப நாங்கள் சொல்ல வரோம் என்னன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மதத்தை பரப்புகிறதுக்காக எங்களுடைய இடங்களை நீங்கள் அபகரிக்கிறீர்களா, இல்லை எங்களுடைய காணிகளை அபகரிக்கிறதுக்காக இதை செய்கிறீர்களான்றதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்தது இப்ப பாதுகாப்பு என்ற ஒரு பொறிமுறையிலையும் இந்த நாட்டின் மேன்மை தங்கிய ஜனாதிபதி என்ற ஒரு இடத்திலையும் அவருக்கு இந்த நாட்டின் விடயங்களாக பொறுப்பு கூறுற ஒரு விடயம் அவர்கிட்ட இருக்கிறது. அந்த விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இனி PPF ஆல ஒரு இந்த புத்தமயமாக்கல் சம்பந்தமாக ஒரு இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற இனங்களுக்கான பிரச்சனைகளுக்கு சார்ந்து நாங்க இது அவருக்கு ஒரு அறிக்கையாக கொடுக்கறதுக்கு நாங்க யோசிச்சிருக்கின்றோம். அதே நேரம் அத்தோடு சேர்ந்து நாங்க ஒரு பெரியதொரு எதிர்ப்பையும் நாங்க காட்டுறதுக்காக நாங்க இப்ப யோசிச்சு கொண்டு இருக்கின்றோம். அதையும் நாங்கள் மிக விரைவில் அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் நாங்க அங்க செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம்.